நல்ல கமகமன்னு ஒரு சாம்பார் குக்கர்லேயே நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஒரு சின்ன கிளாஸ் நிறைய நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். அதை 2-3 டைம் கழுவிட்டு மஞ்சள் தூள், தண்ணி, ஆயில் சேர்த்துட்டு குக்கரில் 3 விசில் விட்டு வேக விட்டுக்கோங்க. இதுக்கடையில் நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், முள்ளங்கி, பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன காய் இஷ்டமோ எல்லா காயுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு எப்போவுமே காய் அளவாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப காய் அதிகமாக சேர்த்தாலும் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்காது. இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம். குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறம் பருப்பு மெத்தை வச்சு பருப்பை நல்லா 1 செகண்ட் கடைஞ்சிக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்ச காய்கறியை நல்லா கழுவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வைங்க. பருப்பு கூட எந்த அளவு காய் வேகுதோ அந்தளவுக்கு சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறி நல்லா வெந்து மசாலோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயத்தூள் சேர்த்து சமைச்சிங்கன்னா நல்ல ருசியான சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.